நான் வந்துட்டு ரீசென்ட்டா எம்டெக் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னோட இன்ஸ்டாகிராம்ல சொல்லவும் நெறைய பேர் நெறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ, அதுக்கெல்லாம் தான் இந்த வீடியோல நான் வந்துட்டு ஆன்சர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஏன் இப்போ வந்து எம்டெக் பண்றேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா நெறைய வீடியோஸ்ல வந்து இப்போ லே ஆஃப்லாம் நடக்குது. நம்ம காலேஜ் டிகிரியே வொர்த் இல்ல. அந்த மாரிலாம் நெறைய பேர் சொல்றாங்க. அந்த டைம்ல நான் ஏன் எம்டெக் பண்றேன் அப்படிங்கிறத ஐ வில் ஜஸ்ட் மேக் இட் கிளியர். நான் வந்துட்டு இப்போ கேம்பஸ் இன்டர்வியூலேருந்து நம்ம பிளேஸ் ஆகி வரும்போது, நம்ம என்ன ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ண போறோம், என்ன வொர்க் பண்ண போறோம், என்னென்ன டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண போறோங்கிறதுலாம் நமக்கு வந்து அதில எந்த ஒரு கண்ட்ரோலும் இருக்காது. நம்ம எங்க எங்க போடுறாங்களோ, அங்க தான் நம்ம வொர்க் பண்ற மாரி இருக்கும். ஆ அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து லைக் இன்டர்னலா நம்ம வேற ஏதாவது டீமுக்கு மாறணும்னா மாறலாம். இல்ல வெளில ட்ரை பண்றதெல்லாம் பண்ணலாம். அந்த மாரி தான் இருக்கும். ஸோ நான் வொர்க் பண்ற டீம் எப்படின்னா, என்னோட ரோல் வந்துட்டு டெக்னிக்கல் அண்ட் ஃபங்ஷனல் அந்த மாரி ஒரு ரோல். லைக் டெக்னிக்கல்னா நம்ம வந்து ஏதாவது டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்ல ஒர்க் பண்றத டெக்னிக்கல்னு சொல்லுவோம். அதே ஃபங்ஷனல் அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் சைடு ஒர்க் பண்றது, இந்த மாதிரி மேனேஜ் பண்றது, பிசினஸ் சம்மந்தமா ஒர்க் பண்றத வந்துட்டு ஃபங்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட ரோல்ல வந்து இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ரோல் தான். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு இப்போ 2.5 இயர்ஸ் ஆகிட்ட ஆக போகுது. இதுல வந்துட்டு நான் இன்னும் ஒரு ப்ராஜெக்ட்ல கூட முழுசா 1 இயர் அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சம் லைக் ஒரு ஒரு ரோல்ல வந்து ஒரு 7 to 8 மந்த்ஸ் இருந்தேன்னா, அப்புறம் அடுத்த ரோல் அந்த மாரி மாத்தி உங்களுக்கு எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் உங்கள போடுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் டேட்டா இன்ஜினியர். நீங்க வந்து எஸ்கியூஎல் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியுமான்னா, கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெரி லிமிட்டட். நான் கொஞ்ச நாள் வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தேன். நெறைய டூல்ஸ்ல ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து கொஞ்சம் டேட்டா குவாலிட்டி இன்ஜினியரிங் சைட்ல இருக்கேன். நெறைய பைப்லைன்ஸ்லாம் பில்ட் பண்றேன். ஆனா எல்லாமே கொஞ்சம் 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 படிக்கிற மாரி இருக்கே ஒழிய, எந்த ஒரு டெக்னாலஜிலயும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஃபுல்லா எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு வரல. அண்ட் ஆல்சோ அது நம்ம ஒர்க் பண்ண பண்ண தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரும். இப்போ நான் வேற ரோல்ஸ் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா, இதுல நான் எந்த 4 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுல எந்த ரோல நான் செலக்ட் பண்ணுவேன். இதுல எந்த ரோல் நான் செலக்ட் பண்ணாலும் அதுல வந்து லெட்ஸ் சே நான் இப்ப வந்து டேட்டா இன்ஜினியரிங் ரோலுக்கு அப்ளை பண்றேன்னா, 4 வருஷம் ஒருத்தவங்க அதே ரோல்ல வேலை பார்த்துட்டு வரவங்களும், நான் 4 வருஷத்துல 4 ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்துட்டு நான் போனா, எங்க 2 பேருக்குள்ள நாலேட்ஜ் கேப்பே ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா, எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இதுதான் மெயின் ரீசன். அண்ட் ஆல்சோ எனக்கு அதனால சரி ஓகே நம்ம ஏதாவது ஒரு ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் லெவல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க ஆஃபீஸ்ல உள்ள சீனியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேஷன் எடுப்பாங்க. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்லாம் விலை கூட இருக்கும். 1,00,000 2,00,000 கிட்ட கூட இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்லாம். அதெல்லாம் வந்து அவங்க படிச்சு வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கு அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கோர்சஸ்லாம் எடுப்பாங்க. இல்ல இந்த மாதிரி பிகினிங் லெவல்ல உள்ளவங்கலாம் அந்த மாதிரி அகாடமிஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி டூல்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தான் நீங்க படிக்கணும்னா நம்ம வீடியோஸ் பார்த்து கத்துப்போம். ஆனா இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கான டூல்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேட்டிக்கா அதெல்லாம் நம்ம காலேஜ்ல படிக்க முடியாது. ஆனா நம்ம அதை கத்துக்கணும்னா எப்படி கத்துக்க முடியும்னா, இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஒரு அமௌண்ட் 30,000 40,000 நம்ம பே பண்ணோம்னா அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்கில்ல கத்துக்க முடியும். இப்போ நான் வந்து ஏன் எம்டெக் சூஸ் பண்ணேன், அந்த மாதிரி கோர்சஸ் ஏதாவது வெளியில எடுத்து போயிருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஆன்லைன்ல அந்த அளவுக்கு நான் எனக்கு வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது ஆன்லைன்ல படிக்கிறது. நான் வந்து பிடெக்கே வந்துட்டு கொரோனா டைம்ல படிச்சதுனால 2 இயர்ஸ் வந்து ஆன்லைன்ல தான் படிச்சேன். நெறைய பேசிக் சப்ஜெக்ட்ஸ், கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காவே இல்ல. இப்போ வொர்க் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா படிச்சிருக்கலாமே அந்த சப்ஜெக்ட்லாம் அப்படின்னு. இப்ப நான் திருப்பி எனக்கு வொர்க்ல ஏதாவது தேவைங்கும்போது திருப்பி நான் போய் படிக்கிற மாரி இருக்கு. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்ங்கிறனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் படிச்சிருந்தேன். அதனால எனக்கு ஆன்லைன் வந்து அந்த அளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. இது வந்து ஆஃப்லைன் தான் நம்ம கிளாஸ்ல போய் கத்துப்போம் அப்படிங்கிறதுனால ஐ வாஸ் சோல்ட் நம்ம கண்டிப்பா கத்துக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சு. செகண்ட் ஒய் திஸ் கோர்ஸ் பர்ட்டிகுலர்லினா நான் இப்ப சொன்ன மாதிரி நான் வந்து டேட்டா ரோல்ல தான் இருக்கேன். ஃபங்ஷனலாவும் சரி, டெக்னிக்கலாவும் சரி, சுத்தி சுத்தி டேட்டா ரிலேட்டடா தான் ஒர்க் பண்றேன். ஸோ தட் இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்பரான டேட்டா இன்ஜினியரிங், இல்ல டேட்டா சயின்டிஸ்ட், இல்ல டேட்டா அனலிஸ்ட் ஆர் ஏஐ இன்ஜினியர், எம்எல் டேட்டா சம்மந்தமா ஏதாவது ஒரு ஸ்கில்லுக்கு நான் ஒர்க் நான் பண்ணணும் அப்படின்னா, இந்த கோர்ஸ் நான் படிக்கும்போது இது வந்து எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிமென்ட்ரியா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எனக்கு எல்லாமே பேசிக்ஸ் எஸ்கியூஎல், டேட்டாபேஸ் இன்ஜினியரிங், பைத்தான் இதில உள்ள எல்லா பேசிக்ஸும் தெரியும். ஸோ தட் இது படிக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிமென்ட்ரியா இருக்கும். அண்ட் ஆல்சோ அடுத்த ரோலுக்கு ஸ்விட்ச் ஆகுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறதுனால நமக்கு வந்துட்டு வேலை கிடைக்குமா? இல்ல பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் இது ஒர்த்தா அப்படின்னு வேலை ரிலேட்டடா கேட்டிருந்தீங்க. அது வந்துட்டு நீங்க பிடெக் முடிச்சா கண்டிப்பா வேலை கிடைக்குமான்னா கிடைக்காது. ஏன்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம் நம்மள்ட்ட உள்ள ஸ்கில்ஸ் பொறுத்து தான். அதே தான் இதுவும். நீங்க வந்துட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறனால நமக்கு எந்த வேலையும் புதுசா கிடைக்க போறதில்ல.
அது வந்து ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். எனக்கு வந்து இது கத்துக்கணும். டேட்டா சயின்ஸ் எனக்கு கத்துக்கணும். அண்ட் ஆல்சோ நான் அந்த மாரி டேட்டா சயின்டிஸ்ட் இந்த மாரி ஏதாவது ரோலுக்கு வந்து நான் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். அதனால தான் நான் இத எடுத்துக்கிறேனே ஒழிய, மாஸ்டர்ஸ் படிச்சா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு கேரண்டியும் இல்ல. நாட் ஒன்லி மாஸ்டர்ஸ், நீங்க இல்ல ஆன்லைன் கோர்சஸ்லாம் பண்ணா எனக்கு கிடைக்குமா அப்படின்னா, நோ, இட் இஸ் நாட் கேரண்டீட். இது வந்து நான் உங்க ஸ்கில்ஸ் பொறுத்து தான் இருக்கு. பட் லிங்க்டின்ல பார்க்கும்போது ஒரு சில டேட்டா சயின்டிஸ்ட் ரோல்க்குலாம் வந்துட்டு மாஸ்டர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அந்த மாதிரிலாம் ரோல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆனால் வெறும் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கோர்சஸ் தான். மற்றபடி நீங்கள் வந்துட்டு லெட்ஸ் மாஸ்டர்ஸே பண்ணாமல் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. அவங்கள தான் ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளமும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது படிச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்கில்ஸை கத்துக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் பண்றேன். அதே போல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்களும் இதை வந்து பார்க்கணும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எம்டெக், எம்பிஏ இந்த மாதிரி இல்லை ஆன்லைன் கோர்சஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன், நமக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான ப்ரிஃபரன்ஸோ மரியாதையோ கிடைக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு வில் இட் பி ஒர்த், இந்த கோர்ஸ் வந்துட்டு ஃபுல் டைம் கோர்ஸ் ஒர்த்தா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு இப்போ நான் வந்துட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது அட்மிஷன் போட்டு கிளாஸ் போக ஆரம்பிச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு ஒர்த் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் வந்துட்டு அட்மிஷன் ஜனவரியில் போட்டேன். கிளாஸஸ் வந்துட்டு ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. ஸோ அது வரைக்குமே எவ்ரி ஆல்டர்னேட் சண்டேஸ் வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் செஷன் இருக்கும். மார்னிங் டைமில் 12 o'clock 1 o'clock வரைக்குமே இருக்கும். அதில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது செஷன்ஸ் லைக் ஜெனே பற்றி ஒரு செஷன் எடுத்தாங்க. அப்புறம் ரேக்னு ஒரு மாடல் இருக்கும். எப்படி வந்து எல்எல்எம்ஸ் வந்து ரேக் யூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செஷன் எடுத்தாங்க. டேப்லூவில் ஒரு செஷன் எடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த கோர்ஸ் படித்து முடிச்சு அலுமினிஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட செஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறமா பைத்தானில் வந்துட்டு எங்களுக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ பைத்தான்லாம் வந்துட்டு எனக்கு பிடெக்ல கூட இந்த அளவுக்கு ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர அளவுக்குலாம் சொல்லித்தரல. இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மேலோட்டமாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. பட் இங்கே வந்துட்டு எல்லாமே ரொம்ப டீப்பாக சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு பிடெக்லேயும் இருக்கும். நம்ம உட்காந்து பேனா வச்சு போட்டுகிட்டே இருப்போம் செம்ம கேல்குலேட்டரில். பட் இங்கே வந்துட்டு எல்லாமே நமக்கு வந்து கான்செப்ட் தான். ஏன் ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்னா ஏன் பண்ணுறோம், ஒரு ரியல் டைம் டேட்டா செட்டில் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணணும், அதனால என்ன யூஸ் வரும், அதை எப்படி நம்ம இன்ஃபர் பண்ணணும், அந்த மாதிரி தியரிட்டிக்கலாக இருக்கு கிளாஸ் இருக்கு. அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம பேனா பேப்பரில் எழுதாமல் எல்லாமே பைத்தான் தான். இப்போ நம்ம மீன் கண்டுபிடிக்கணுமா, பைத்தானில் மீன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஃபார்முலாஸ் அதெல்லாம் இல்லாமல் ஏன் அதோட கான்செப்ட் என்ன, நமக்கு எப்படி அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே நம்ம வந்து பைத்தானில் பண்ணுறோம். ஈவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே வந்துட்டு எங்களுக்கு மினி ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. பைத்தான் வச்சு ஸ்டாட்டிஸ்டிக் ஏதாவது கான்செப்டை வச்சு ஒரு டேட்டா செட்டில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். அது வந்து இப்போ ப்ராஜெக்டே எனக்கு வந்து 12th ஜூன் மாதம் வந்துட்டு டெட்லைன் இருக்குது. ஐ நீட் டு சப்மிட். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அஸ் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஐ மேட் அ ரைட் சாய்ஸ். ஏன்னா எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும் தான் நான் சேர்ந்தேன். அது வந்து கிடைக்குது அப்படிங்கிற போது அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு இங்கே வந்துட்டு இப்போ நம்ம யூஜியில் படிக்கிற மாதிரி டெய்லி எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். செமஸ்டர் கடைசியில் 6 எக்ஸாம் அப்படி இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நமக்கு படிக்கிறதுக்கு டைம் வேணும். நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ங்கிறனால அட் அ டைம் 2 சப்ஜெக்ட் தான் எடுக்கிறாங்க. சாட்டர்டே ஃபுல்லாக மார்னிங் டு ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சண்டே மார்னிங் டு ஈவினிங் ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ வந்துட்டு பைத்தான் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நடத்துகிறாங்க. ஏன்னா மொத்த டேட்டா சயின்ஸுக்குமே பேசிக்ஸ் வந்து நம்ம பைத்தான் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஸோ இது ஃபுல்லாக வச்சு செமஸ்டர் எக்ஸாம் வரையும் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிப்பாங்களாம். ஸோ அது வந்து அந்த அப்ரோச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தட் நமக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து டைம் இருக்கும். ஜஸ்ட் நம்ம மார்க் வாங்கணும்னு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதனால் இப்போது லைக் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஐ ஃபீல் இட் இஸ் ஒர்த் இட். நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டில் நவ் இட் இஸ் பாசிட்டிவ். கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 6 months or 7 months போனதுக்கப்புறமா இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆஸ்க் மீ ஆர் மெயில் மீ. அப்போ என்னோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நான் வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எந்த காலேஜில் வந்து எம்டெக் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு பிஇஎஸ் யூனிவர்சிட்டி இன் பெங்களூர், அதில் தான் வந்து அப்ளை பண்ணி அட்மிஷன் கிடச்சி இப்போ நான் வந்து போயிட்டு இருக்கேன். PES University is one of the top universities in Karnataka as a whole. And also என்னோட கொலீக்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் இந்த காலேஜில் படித்தவங்க தான். அதனால் ஐ நோ ஹவு தே ஒர்க், அவங்களோட நாலேஜ் என்ன, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் விட்னஸ் பண்ணியிருக்கிறதுனால ஐ ஹேட் அ ப்ரிட்டி கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் நல்ல ஒரு ரெப்யூட்டடான காலேஜ் தான் அப்படிங்கிறது எனக்கு அவங்களாம் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சதுனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் அப்ளை பண்ணேன்.
இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான எம்டெக், எக்ஸிக்யூட்டிவ் எம்டெக் அப்படிங்கிறதுனால, நீங்க வந்து கண்டிப்பா 2 இயர்ஸ் ஆஃப் சர்விஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்க அப்ளை பண்ணும்போதே அவங்க வந்து எவிடன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆஃப் ஃபார்ம் 16 நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு ஆஃபீஸ்ல குடுப்பாங்க இல்லையா? அந்த ஃபார்ம் 16 அண்ட் 24 மந்த்ஸ் ஆஃப் பே ஸ்லிப் இது 2மே நம்ம சப்மிட் பண்ணணும். அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அட்மிஷனே வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்க கண்டிப்பா 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நான் அப்ளை பண்ற டைம்ல நான் வந்து எனக்கு 2.3 இயர்ஸ் வந்துட்டு நான் 2 இயர்ஸ் அண்ட் 3 மந்த் கம்ப்ளீட் பண்ணியிருந்ததுனால, நான் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் ஐ மெட் இட். அதனால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பிஇ, பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா எம்சிஏ முடிச்சிருக்கணும். இல்லைனா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். நீங்க மற்ற ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்குள்ள வரணும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த அட்மிஷன் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணி இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட் அப்படிங்கிறத வந்து நீங்க கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ஸோட டியூரேஷன் இது வந்துட்டு 2.5 இயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக எம்டெக்ஸ் வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு தான் இருக்கும். இது ஏன் 2.5 இயர்ஸ்னா இது வந்து வீக்கெண்ட் கேம்பஸ் ப்ரோக்ராம். அதாவது நம்ம வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு காலேஜுக்கு போகணும். இது வந்துட்டு ரெகுலராக இல்லை வந்து கரஸ்பாண்டன்ஸ் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து ரெகுலர் எம்டெக் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அஸ் பர் திஸ் யூஜிசி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆல் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் வந்துட்டு காலேஜில் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து ரெகுலர் கோர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்களாம். அதனால அந்த ஹார்ஸ் டியூரேஷனை வந்து மீட் பண்ணுறதுக்காக இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 2.5 இயர்ஸ். ஸோ தட் நம்ம வீக்கெண்ட்ஸ் போகும்போது அதை வந்து டேலியாகி நமக்கு வந்து ரெகுலர் எம்டெக்கான அதாவது ரெகுலர் ஃபுல் டைம் எம்டெக்கான சர்டிஃபிகேட் தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இது வந்து கரஸோ டிஸ்டன்ஸோ அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ ஃபுல் டைம் ரெகுலர் எம்டெக் கோர்ஸ். அண்ட் வந்துட்டு இது வந்து யூஜிசி அப்ரூவ்டா ஏஐசிடிஇ அப்ரூவ்டா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இட் இஸ் ஏஐசிடிஇ அண்ட் யூஜிசி அப்ரூவ்ட். இந்த கோர்ஸோட அந்த டீடைல்ஸ் அண்ட் ப்ராக்கர்லாம் நான் வந்துட்டு லிங்க் பண்ணுறேன் கீழே. அதில் வந்துட்டு இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் செக்ஷனுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் ஆல் திஸ் டீடைல்ஸ். ஸோ இட் இஸ் யூஜிசி அண்ட் ஐடிசிஇ அப்ரூவ் ஏஐசிடிஇ அப்ரூவ்ட். நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஸ்க்டு கொஸ்டின் வந்துட்டு ஃபீஸ் எவ்வளோ இந்த கோர்ஸுக்கு வந்து நமக்கான ஃபீஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கோர்ஸ் தான். மொத்தம் 2.5 இயர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க கோட் பண்ணியிருந்தது வந்து 5.9 லேக்ஸ் வந்துட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்காலர்ஷிப்லாம் உண்டு. ஸோ நான் அந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைச்சதுனால அட் அ ஃபைனல் ரேட்டாக 5.2 லேக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஃபீஸ். அண்ட் வந்துட்டு இது மெரிட் பேசிஸில் தான் அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டோட்டல் ஃபீஸ் 5.9. இஃப் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட பேட்ச்ல வந்துட்டு இதான் ஃபைனல் ரேட் தட் இஸ் 5.2 லேக்ஸ். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்துட்டு இதுக்கு வந்து லைக் ஃபீஸ்க்கு வந்து ஏதாவது சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு நானும் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கோர்ஸ் தான். அதனால ஐ கான் ஃபுல் அமௌண்ட்டோ இன்வெஸ்ட் பண்ணி என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிறனால நான் வந்துட்டு எஜுகேஷன் லோன் தான் போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால நான் காலேஜில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போதே எனக்கு இது மாதிரி சப்போர்ட் வேணும், எனக்கு வந்து எஜுகேஷன் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டபோது அவங்க வந்துட்டு காலேஜோட டைஅப்லேயே இருப்பாங்க. பேங்க் ஆஃப் பரோடா இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களே வந்து எனக்கு கான்டாக்ட் கொடுத்து அந்த பேங்க்ல கான்டாக்ட் பண்ண சொல்லி கேட்டதுனால அது வந்து பெரிய யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால அண்ட் ஆல்சோ நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதுனால லோன் வந்து டக்குன்னு சாங்ஷன் ஆகிட்டு எனக்கு வந்து 5.2 லேக்ஸ்க்குமே வந்து லோன் வந்து அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, விச் இஸ் அ பிரிட்டி கிரேட் டீல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீஸ் இஸ் 5.2 லேக்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வேணும் அப்படின்னா அதை வந்து அதுவுமே நீங்கள் பண்ணிக்க முடியும். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு வந்து அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் கேட் எக்ஸாம் அதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது வந்து இந்த எம்டெக் கோர்ஸுக்கு பர்டிகுலராக அவங்க வந்துட்டு லைக் 3 to 4 ஸ்டேஜஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு டெலிஃபோனிக் இன்டர்வியூ அப்படின்னு வைப்பாங்க. அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது ப்ரொஃபஸரும் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம லைக் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்குமே அவங்க வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ வைப்பாங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த டெலிஃபோனிக் இன்டர்வியூ நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா we will have a written test, aptitude test இருக்கும். நம்ம நார்மலாக கேம்பஸ் இன்டர்வியூலாம் நம்ம அட்டன் பண்ணும்போது ஆப்டிடியூட் இருக்குல்ல, ஆப்டிக்கல், வெர்பல் ரீசனிங், லாஜிக்கல் கொஸ்டின்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டும் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் டெலிஃபோனிக் இன்டர்வியூ, அடுத்து வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அடுத்து வந்துட்டு என்ன
இந்த 2 டெஸ்ட் தான். இது 2மே நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், இந்த பாயிண்ட் பேஸ்டுல இதுல வந்து ஃபர்ஸ்ட் 15 பீப்பிள் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் 15 ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் அந்த ஃபர்ஸ்ட் 15க்குள்ள வந்ததுனால, எனக்கு வந்து ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணி 5.2 லேக்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. தென் வந்துட்டு இந்த கோர்ஸோட சிலபஸ் என்ன? இதுல என்னென்னலாம் நம்ம ஸ்கில்ஸ் கத்துப்போம் அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட ஓவர்வியூ மட்டும் நான் சின்னதா தரேன். ஸோ இதில வந்துட்டு நீங்க பைத்தான், டேப்லூ, எஸ்கியூஎல், காஃப்கா, ஹடூப், டென்சர்ஃப்ளோ, அப்பாச்சி ஸ்பார்க் இந்த மாரி நெறைய டூல்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் வந்து கத்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ மச் மோர். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட்லயுமே வந்துட்டு மினி ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறேன்னா, அதுலயுமே மினி ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த லாங்குவேஜஸ் அண்ட் டூல்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா, அதுவுமே நம்ம கத்துக்க முடியும். இதெல்லாம் வந்துட்டு ஸ்கில்ஸ் பேசிஸ்ல. அண்ட் சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அந்த ப்ராக்கெட்லயே நீங்க போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ அன் ஓவர்வியூ. லைக் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நமக்கு பைத்தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டாபேஸ், அப்புறம் மெஷின் லேர்னிங்லே ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு பேப்பர், அப்புறம் வந்து ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ்க்கு ஒரு பேப்பர், வந்துட்டு டீப் லேர்னிங், பிக் டேட்டா, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இது எல்லாமே தனித்தனி பேப்பராகவே நமக்கு இருக்கு. அண்ட் வந்துட்டு ஃபைனல் செமஸ்டர் வந்துட்டு நமக்கு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம்ல, எம்டெக் ப்ராஜெக்ட் அண்ட் ஆல்சோ நம்மளோட தீசிஸ் இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அந்த அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல பேசுனீங்கன்னா, அவங்களே வந்துட்டு அந்த லைக் அந்த ப்ரோக்ராம் மேனேஜரே வந்துட்டு உங்களுக்கு இந்த டீட்டெயில்டு சிலபஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த சிலபஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜஸ்ட் லைக் திஸ் நம்ம வந்து பிடெக்ல படிச்ச மாரி உட்காந்து எழுதி நம்ம படிக்கிற மாரி தியரிட்டிக்கலா இல்லாம எனக்கு ப்ராக்டிக்கலா இருக்கிற மாரி இருந்துச்சு. எனக்கு ஒர்க் ரிலேட்டடா இருக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கு வந்து இந்த கோர்ஸோட சிலபஸ் இது எல்லாமே சூப்பரா இருந்ததுனால தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். வந்துட்டு நமக்கு அஸ் ஐ செட் வீக்கெண்ட் கிளாஸஸ் எல்லா வீக்கெண்டும் இருக்காது. இந்த வீக்கெண்ட் இருக்குன்னா அடுத்த வீக்கெண்ட் இருக்காது. அதுக்கும் அடுத்த வீக்கெண்ட் அந்த மாதிரி ஃபோர்ட் நைட் வீக்கெண்ட்ஸ் தான் நமக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ தட் வி கேன் மேனேஜ் அவர் பர்சனல் லைஃப் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் அவங்க பார்த்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு வந்துட்டு ஃபைனல் இயரில் வந்துட்டு டெடிகேட்டட் கரியர் சப்போர்ட், நமக்கு ஒன் கைடன்ஸ் கொடுக்குறது, ரெஸ்யூம் பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது, மென்டார்ஷிப் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. விச் வில் டேக் டைம். இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கனால ஐ டோன்ட் நோ அபவுட் இட். பட் வில் சி இன் த ஃபியூச்சர். இஃப் தட் ஹேப்பன்ஸ் ஐ வில் லெட் யூ நோ தட் அஸ் வெல். அதே போல் இதே யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஆன்லைன் கோர்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நோ, இவங்க வந்துட்டு எந்த ஒரு ஆன்லைன் கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணல. எல்லாமே ஆஃப்லைன் தான். பிட்ஸ் பிளானி இந்த மாதிரி மற்ற யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்துட்டு ஆன்லைன் எம்டெக், எம்பிஏலாம் இருக்குது. நீங்கள் அது வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஈவன் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் கூட எம்பிஏ இருக்குன்னு நினைக்கிறேன், ஆன்லைன் எம்பிஏ. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் இட். அண்ட் இந்த கோர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று என்னென்னா, இது வந்து ரொம்பவே டைவர்ஸான பேக்ரவுண்ட்லேருந்து தான் எடுப்பாங்க. 20% சீட் தான் வந்துட்டு 2 to 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. மற்ற எல்லாமே வந்துட்டு நிறைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அதுலேருந்து எடுப்பாங்க. இப்போ வந்து நிறைய பேர் லைக் நிறைய பேர் இல்லை, ஒரு 5 or 6 பீப்புள் நான் பேசினப்ப அவங்கலாம் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே 26 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வயசே 24 தான், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே 26 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரினா அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ள பீப்புளோட நம்ம வந்து படிப்போம் அப்படின்னு. அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய நெட்வொர்க்கிங்கும் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கோர்ஸில். அவங்கலாம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு வேரியஸ் பர்பஸ் அவங்க பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸில் ஒரு டேட்டா லைக் டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் டீம் வந்து செட்டப் பண்ணி அந்த டீமை வந்து லீட் பண்ணணும் அப்படிங்கிற பொசிஷனில் இருக்காங்களாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த லீட் பண்ண முடியும், எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கோர்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி டைவர்ஸ் கோர்ஸ். நம்ம நிறைய பீப்புளை வந்து பார்க்க முடியும், நிறைய அவங்கள்ட்ட கற்றுக்க முடியும். ஐ திங்க் நீங்கள் கேட்ட மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வர்த்தா இல்லையா, இதோட டியூரேஷன், ஃபீஸ், கோர்ஸ், எலிஜிபிலிட்டி இது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கோர்ஸில் என்னென்னலாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஏன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் டூ லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். ஐ வில் ட்ரை டு ரிப்ளை டு இட். ஸோ தட்ஸ் இட். அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன்று வந்து அந்த கோர்ஸோட ப்ரொக்யூர் அந்த லிங்க் வந்து தரேன். அதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ரொக்யூர் கொடுப்பாங்களா, அதை பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து சேரணும் அடுத்த இது, ஏன்னா பேட்ச் வைஸாக தான் வைக்கிறாங்க. லைக் ஜனவரியில் ஒரு பேட்ச் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு ஏப்ரல் பேட்ச், நெக்ஸ்ட் ஜூன்லேயே சம்திங் என்னமோ ஒரு பேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வேறு சொன்னாங்க. ஸோ இது வந்து பேட்சாக தான் நடக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போயே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து டைரெக்டாக அட்மிஷன் லிங்க் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதை வந்துட்டு அதுவும் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையுமே வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் சீ இன் another வீடியோ. பாய்.